பேசாமல் கண்ணை மூடின்னு உட்காந்துக்க. அப்போ உலகத்தில் எவன் கேட்டு கேட்டு போனால் உனக்கு என்ன ஆகும்? ஆல் த டைம் இது யுவர்ஸ். பேசாமல் உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம்னா கும்பிடலாம். உனக்கு எத்தனை கோயில் தெரியுமோ அந்த கோயில்கள்லாம் நீ மைண்ட்லேயே போகலாம். அந்தந்த கோயிலில் சாமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? இது மாதிரி உனக்குன்னு நீ ஒரு பூஜையை சிஸ்டம் வர வச்சுக்கலாம். மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்லை. அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் தான் சாமின்னு நினைக்கிறாங்க. சாமி இல்லாத இடம் இது. ஔவையார் ஒரு கோயிலில் காலை நிட்டின்னு உட்காந்துருந்தா பிள்ளையாருக்கு நேராக. ஒருத்தன், என்ன பாட்டி உனக்கு கண்ணு தெரியலையா, கடவுளை நோக்கி காலை நிட்டின்னுக்கிறியா? அப்போ அவர் சொன்னாராம், யார்? ஔவையார். சரிப்பா, எந்த திசையில் பிள்ளையார் இல்லைன்னு சொல்லு, அந்த பக்கம் காலை நீட்டிக்கிறானாராம். எங்கே இல்லைன்னு சொல்லு, நான் அங்கே காலை நீட்டிக்கிறேன்னு சொல்லுவேன். அதனால் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் கூட தான் பெருமாளுக்கு முதுக காட்டின்னு உக்காண்டிருக்கேன். அப்போ என்ன, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா, பக்தி இல்லையா? இருக்குது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கான். இங்கே தான் மூலஸ்தானத்தில் தான் கடவுள் இருக்குதுன்னு நினைக்கிறதே தப்பு. உலகம் பூரா கடவுள் தான். நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் கடவுள் தான். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமும் கடவுள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீ இதுக்கு கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போக வேண்டியிருக்கும். ஒரு குழந்தை ஆரம்பத்தில் நடவண்டி வச்சுருக்கோம், கிராலர்னு வாங்க. நீங்கள்லாம் நடவண்டி வச்சுன்னு இருக்கீங்களா? ஜாலியாக சைக்கிளில், ஸ்கூட்டரில், காரில், ரயிலில், பஸ்ஸில் போகிறீங்க இல்லையா? ஒரு படிநிலையில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். இந்த கல், காகிதம், கட்டை, மட்டெல்லாம் தேவைப்படும். ஒரு உயர்ந்த நிலைக்கு போனவன் நீ எத்தனை தடவை பழனிக்கு போயிருப்பேன், எத்தனை தடவை திருப்பதி போயிருப்பேன், எத்தனை தடவை காளிகாம்பாள் கோயிலுக்கும் கற்பகாம்பாள் கோயிலுக்கும் போயிருப்பேன். பேசாமல் கண்ணை மூட்டின்னு உட்காந்து கற்பகாம்பாள் என்னென்ன, காளிகாம்பாள் என்னென்ன, மாங்காடு காமாட்சி என்னென்ன, காஞ்சிபுரத்தில் என்னென்ன, யாரெல்லாம் நினைக்கணுமோ உட்காந்துட்டே இருக்கு, அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்முடைய மைண்டில் வரக்கூடிய ட்ரைனிங்கில் வர்றது. மக்களுக்கு இந்த மாதிரி பூஜையெல்லாம் புரிய மாட்டேன்னு. அதனால் நமக்கு இன்னும் அந்த பக்குவங்கள் வரவே இல்லை. அதனால் உலகத்தில் நீ பூஜை பண்ணணும் முடிவு எடுத்துட்டு 1000 வழிமுறைகள் இருக்குது.